12th Maths Chapter 1 Exercise 1.2ல third sumல second subdivision பார்க்கலாம். Find the inverse of the following by Gauss-Jordan method. மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணினா காஸ்-ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ளைங் காஸ்-ஜோர்டான் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். காஸ்-ஜோர்டான் மெத்தட் வந்து A/I A மேட்ரிக்ஸ் ஸ்லாஷ் போட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம என்ன ஃபார்மில் கொண்டு வரோம்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வரணும். 1 0 1 0 0 0 1 0 0 0 1 அப்படிங்கிற ஐடென்டி ஃபார்மில் கொண்டு வரணும். அப்படி இங்கே சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு என்ன ரோ சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வரும்போது இந்த ரோவையும் சேர்த்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்போது இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும். அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். சரிங்களா? இப்போது நாம் வந்து கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட்டு இதை இதுக்கு கீழே 0 0ன்னு வரணும். அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு R1 மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். R1 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா 1 -1 0 1 0 0. R2 மேட்ரிக்ஸ் வந்து இங்கே 0 வரணும்னா என்ன R2 - R1. அப்போது R2 gives is equal to R2 minus R2 மேட்ரிக்ஸ்லேருந்து R1 மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணுறோம். இப்போ 1 - 1 0 0 minus of minus plus 1 இங்கே -1 வரும். இங்கே 0 இங்கே -1 இங்கே 1 இங்கே 0. சரிங்களா? அப்புறம் R3 வந்து R3 மேட்ரிக்ஸ் என்னதுன்னா R3 மேட்ரிக்ஸ்லேருந்து -6R1 R3 -6R1. அப்போது இங்கே நான் வந்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு R3 மேட்ரிக்ஸை இங்கே எழுதிக்கிறேன். R3 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 6 -2 -3 0 0 1. R1 மேட்ரிக்ஸை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 1 6 ஆர் 6 இங்கே -6 இங்கே 0 இங்கே 6 இங்கே 0 இங்கே 0. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ். சரிங்களா? இப்போ 0 6 -6 0 இங்கே வந்து ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே +4 இங்கே வந்து -3 இங்கே -6 இங்கே 0 1. இப்போ R3 மேட்ரிக்ஸ் என்ன வருது 0 4 -3 -6 0 1. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து 0 பண்ணணும். 4 எப்படி 0 பண்ணணும் பார்க்கலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸையும் அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிக்ஸ் இருக்குது 1 -1 0 1 0 0. அடுத்தது வந்து 0 1 -1 -1 1 0. அடுத்தது R3 மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறோன்னா R3 gives equal to R3 -4 R2. R2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி R3யை செப்பரேட் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு R3 மேட்ரிக்ஸை எழுதிக்கிறேன். R3 மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 0 4 -3 -6 0 1. R2 மேட்ரிக்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 0 4 -4 -4 4 0. அப்போ இதை இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். சரிங்களா? இப்போ 0 இங்கே 0 இங்கே 0 இங்கே 1 இங்கே வந்து -2 இங்கே வந்து -4 இங்கே 1. இப்போ இது அப்படி இங்கே எழுதுகிறேன். இங்கே என்ன வரும் அப்போது 0 0 1. அடுத்தது வந்து -2 -4 1. அடுத்தது இங்கே என்ன பண்ணணும்னா இதை 0 பண்ணணும். அடுத்தது இது 0 பண்ணணும்னா R1 + R2 இது ரெண்டையும் ஆட் பண்ணாவே இங்கே இது 0 ஆகிடும். அப்போ R1 எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R1 gives equal to R1 + R2 இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போது 1 இங்கே வந்து -1 + 1 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே -1 இங்கே வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கேயும் 0 வரும். R1 + R2ங்கும்போது இங்கே வந்து 1 அடுத்தது இங்கே 0. அடுத்தது வந்து R2வை அப்படியே எழுதிக்கிறேன் 0 1 -1 அடுத்தது இங்கே வந்து -1 1 0. சரிங்களா? அடுத்தது இங்கே 0 0 1 -2 -4 1.
இந்த மேட்ரிக்ஸ். அடுத்தது வந்து இங்கே 0 வரணும். இங்கே 0 வரணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணணும். இங்கே -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது. அப்போது R1 + R3, இங்கேயும் இந்த -1ஐயும் இந்த +1 R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணால் இங்கே 0 வந்துடும். அப்போது அடுத்த லைன் வந்து நம்ம R1 தான் சேஞ்ச் பண்ண வரும். அப்போது R1 gives equal to R1 + R3. அப்போது R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணால் இங்கே 1, இங்கே 0, இங்கேயும் 0. ஏன்னா -1 +1 0. அடுத்தது வந்து இங்கே வந்து -2, இங்கே -4 +1 -3, இங்கே 1. அடுத்த லைன் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 0 1 -1 -1 1 0. அடுத்தது வந்து 0 0 1 -2 -4 1. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த மைனஸ் இருக்குன்னா இங்கே 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும்னா இந்த R3யும் R2ஐயும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ R2 gives equal to R2 + R3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ ஃபர்ஸ்ட் R1 வந்து அதே மாதிரி எழுதிக்கிறேன். -2 -3 1. அடுத்தது வந்து R2 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R2யும் R3 ஆட் பண்ணால் இங்கே வந்து 0, இங்கே 1, இங்கே வந்து திருப்பி 0 வந்துடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே -3, இங்கே -3, இங்கே 1. அடுத்தது R3 அதே மாதிரி அப்படியே எடுத்துக்கிறோம். சேம் 0 0 1 -2 -4 1. இதுதான் ஆன்சர். A இன்வெர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா இதுதான் A இன்வெர்ஸ். நீங்கள் வேணால் அடுத்த ஸ்டெப்பில் இங்கே A இன்வெர்ஸ் ஈக்குவல் அடுத்ததில் எழுதிக்கிடுங்க. A இன்வெர்ஸ் அடுத்த பேஜில் எழுதுகிறேன். A இன்வெர்ஸ் ஆன்சர். இப்போ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இங்கே வந்துட்டு இதுதான் A இன்வெர்ஸ். இதுதான் ஆன்சர். A இன்வெர்ஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் வருது? -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. Thank you. Please subscribe my channel.